நான் பல முறை சொல்லிட்டேன். முந்தி கொண்ட முதல்கல் கோயிலின் படிக்கல்லா இருக்குது, கடைசி வரை காத்திருந்த கல்லு தான் கலசம் ஏறுதுன்னு. கோயிலில் சிலையா இருக்கிறதும் ஒரே மலையில் வெட்டப்பட்டது தான். படிக்கல்லா வாசல்ல ஏறும்போது மிதிபடுற கல்லும் ஒரே இதில் வெட்டப்பட்டது தான். அப்போ என்ன பண்ணுது, கோயில் நட சாத்திட்டு போன பிறகு, குருக்கள் போன பிறகு, இந்த வாசலில் கிடக்கிற கல் அந்த உள்ளே இருக்கிற சிலை இருக்கிற கல்லுக்கிட்ட பேசுது, டே மச்சான் 2 பேரும் ஒன்றா தானடா ஒட்டி இருந்தோம், ஏன்னா என்ன போகிற வரலாம் மிதிச்சிட்டு போகிறான், உடனே விழுந்து விழுந்து பாலாபிஷேகம் பண்ணுறான், நெய் அபிஷேகம் பண்ணுறான், விழுந்து மாலையை போடுறான், விழுந்து விழுந்து கும்பிடுறானடா, எல்லாரும் உன்னை வணங்குறான், என்னை மிதிக்கிறானடா, என்னடா கொடுமைன்றான். அதெல்லாம் ஒன்றும் கொடுமை இல்லை மச்சான், நீ அந்த மலையில் ஒன்றா தாண்டா ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு தாண்டா இருந்தோம், அவன் 2 அடி அடித்தவொடனே டப்புன்னு நீ விழுந்துட்டாடா, வழி தாங்காமல் கீழே விழுந்துட்டா, உன்னை தூக்கி கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பாடுறா அப்படியாடா, இந்த மூக்கு இருக்கு பாடுறா மச்சான், இதுக்கு 3000 அடி வாங்கியிருக்கேன்டா.